ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோஸ்கோவுக்கு வந்திருக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலுக்காக ஒரு கேமரா ஒன்று வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். ஏன் அதை கோஸ்கோவில் வாங்கணும்னு சொன்னால் கோஸ்கோவில் இப்போ வந்து சேல் போகுது. வாங்க போய் கதைக்கலாம். அதுக்கு முதல்ல மாஸ்கை போட்டுருணும். ஸோ ஓகே, முதல்ல வந்து கிம்பல் வாங்கியிருந்தேன் நான். உங்களுக்கு தெரியும், நான் கிம்பல்ன்ற வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். நான் கிம்பலில் இன்னொரு பிரச்சனை என்று சொன்னால், கிம்பல் நல்லா இருக்குது. ஆனால் அந்த கிம்பலில் வந்து நாங்கள் மவுண்ட் பண்ணுற ஃபோன், அந்த ஃபோனோட கேமராண்ட என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியை தான் அது தருது. அது அந்த குவாலிட்டியில் எடுத்துட்டு 1080pயில் தான் அது தரும். அதுக்கு பிறகு அதை எடுத்து வெட்டி யூடியூப்பில் ஏற்றும்போது சரியான குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் கோப்ரோ வாங்கலாம் என்று சொல்லி இப்போ கோஸ்கோவுக்கு வந்திருக்கிறேன். இந்த கோப்ரோவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொன்னால், இதில் 4K எடுக்கலாம், அதே சமயத்தில் 2.7Kலையும் எடுக்கலாம், 1080pலையும் எடுக்கலாம். கோப்ரோ வாங்கிட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட முழு விளக்கமும் தரேன். இப்போ கோஸ்கோவை பார்க்கலாம் வாங்க. இந்த கோஸ்கோ வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் வேறு சில நாடுகள்லையும் இருக்குது. ஃபுல்லாக வந்து இவங்க வந்து ஹோல்சேல், ரீட்டெயில்ன்றது இல்லை, ஃபுல்லாகவே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு இருக்கும். கோஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், கோஸ்கோன்ற ப்ராடக்ட் எல்லாமே, இவங்க விற்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், மெம்பர்ஷிப் இல்லாமல் உள்ளே போயிடலாது. ஸோ மெம்பர்ஷிப் கார்டு இருந்தால் மட்டும்தான் உள்ளேயும் போகலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறா பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மெம்பர்ஷிப் கார்டுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு இயரும் அந்த மெம்பர்ஷிப் ஃபீயை வந்து நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். இந்த COVID-19 என்றபடியாக கோஸ்கோக்கு உள்ளே என்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லைனப்பில் நின்று தான் போக வேண்டியிருக்கு. ஒரு மாதிரி லைனில் நின்று கஷ்டப்பட்டு லைனில் நின்று உள்ளே வந்தாச்சு. பாப்பம் கோப்ரோ எந்த செக்ஷனில் இருக்குன்னு சொல்லி. பெரும்பாலும் இந்த செக்ஷனாக தான் இருக்க வேணும், ஏண்டா இது எலக்ட்ரானிக் செக்ஷன். இதில் பாப்பம் முந்தி எங்கேயோ கண்ட ஞாபகம், இந்த சைடாக அல்லது ஓமம் இந்த சைட் தான். இந்த பாருங்கள், இதுதான் அந்த கோப்ரோ. இதைத்தான் வாங்க இருக்கிறேன். அண்டர் வாட்டர் கேமராண்டு வேறு சொல்லியிருக்கிறாங்க. பாவித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது எவ்வளோ தூரம் சூட் ஆகுதுன்னு சொல்லி தெரியும். பாப்போம், இந்த இதில் பிக்கப் பண்ணால் சரி. 399 போட்டிருக்குது இதாக இருக்குது. இந்த கார்டை தான் நாங்கள் கொண்டு போய் முன்னுக்கு அந்த கவுண்டரில் கொடுக்கணும். இந்த கார்டை கொடுத்து தான் நாங்கள் பே பண்ண வேணும். பொருளை நாங்கள் கையில் எடுக்கலாது. இதை வச்சு தான் அவங்க பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. பே பண்ண பிறகு நாங்கள் கோப்ரோவை வந்து பிக்கப் பண்ணுவோம். சரி, வந்ததான் வந்தீங்க. அப்படியே ஒருக்கா இந்த ஸ்டோரையும் சுற்றி பார்க்கலாம். இது ஸ்டோர்ன்னு சொல்கிறத விட இது ஒரு பெரிய கடல். நிறைய பொருட்கள் இங்கே விற்பாங்க. குறிப்பாக பாருங்கள், இந்த சைட் வந்து உடுப்புகள் வச்சுருக்கிறாங்க. உடுப்புகள் மட்டுமில்லை, உடுப்புகள், காருக்கு தேவையான சில சாமான்கள், க்ரோசரிஸ் இருக்கும், ஃப்ரோசன் ஐட்டங்கள் இருக்கும், பூ கூட விற்பாங்க, ஃபோனுகள் விற்பாங்க. ஒரு இடத்துலையே பல பொருட்களை நீங்கள் இந்த இடத்துல வாங்கலாம். குறிப்பாக எல்லாம் பல்காக இருக்குது. நான் வந்திருக்கிற ஒரு வீக்கெண்ட் என்றபடியாக கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. இந்த செக்ஷன் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வச்சுருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம் என்றபடியாக இந்த கிஃப்ட்டுகள், டாய்ஸுகள் வந்து நிறையவே இருக்கும். இந்த செக்ஷனில் சன்லைட்டை கண்டுட்டேன். ஸோ சன்லைட்டை பார்த்தா சொல்ல தேவையில்லை. சன்லைட் எங்களோட பாரம்பரிய சவர்க்காரம். அது இப்போ இங்கே லிக்விடில் இருக்குது. வாங்க அப்படியே மற்ற சைடும் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து லாண்ட்ரி டிட்டர்ஜெண்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த ரெக்குகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு
பிரம்மாண்டமாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்கிட்டில் ஒரு பெரிய ஒரு வேர்ஹவுஸ் இது. ஸ்கிட்டில் வேறுங்க அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இது காருக்கு போடுற அந்த ஃப்ளோர் மேட். இது வந்து ஸ்னோ வலிக்கிற ஸ்னோ ப்ரஷ்ஷுகள், வைப்பர் இருக்குது. அங்கால பார்த்தா கார் பெட்டர் இருக்குது. அதுதான் முதல்ல சொல்லியிருந்தேன் பாருங்கள், உடுப்பும் விற்கிறாங்க, காருக்கு தேவையான சாமான்களும் இருக்குது, எலக்ட்ரானிக் டிவியும் இருக்குது. அப்போ இந்த ஸ்டோரில் வந்து எல்லாமே இருக்குது. இதில் இல்லை என்று சொல்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள் தான் இல்லாமல் இருக்கும். இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அப்ளையன்சஸாக இருக்குது, வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ். இந்த வேக்யூம் கிளீனர், அதெல்லாம் இந்த ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர், சில ஆட்டோமேட்டிக் மாப்பர் கூட இருக்குது. இது ஹீட்டர் ஐட்டம் நினைக்கிறேன். இப்படி நிறைய திங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லேப்டாப் ஐட்டங்கள், லேப்டாப், டேப்லெட் எல்லாமே. இதை விட கொஞ்சம் திங்ஸ்ன்னு பார்த்தா இதில் என்ன இருக்குது, எல்லாமே கூடுதலாக லேடிஸ் ஐட்டம்ஸ். எங்களுக்கும் இருக்குது, நல்ல வடிவான வாட்ச் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறபடியாக உண்மையாகவே இங்கே வீடியோ எடுக்கலாமா தெரியலை. அப்படி இருந்தும் எடுத்துக்கொண்டு போகிறோம். பெரும்பாலும் இங்கே எல்லாம் எடுக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு தெரியலை. அப்போ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்க வேண்டியிருக்குது. இது ஃபுல்லாக டிவிஸ். இந்த கொஸ்கோவில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், இப்போ ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அது பாவிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிக்கலை என்று சொன்னால் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கல. அது நீங்கள் நார்மலாகவே கனடாவில் 15 நாள் 30 நாள்னு இருக்கும். கொஸ்கோவில் மட்டும் 90 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஒரு பொருள் உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை, எனக்கு பாவிக்க கஷ்டமாக இருக்குன்னா திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நல்ல ரீசன் இருக்க வேணும், சும்மா வாங்கி இது பண்ணக்கூடாது. இது வந்து ஃபார்மசி கூட இருக்குது பாருங்க, ஃபார்மசி ஐட்டங்கள் கூட இங்கே இருக்குது. அதுதான் சொல்லியிருந்தேன் முதல்ல. இந்த இடத்துக்கு வந்தால் கண் செக் பண்ணி கண்ணாடி ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறது, ஃபார்மசின்னு சொல்லி நிறைய இருக்குது. பே பண்ணுறதுக்கு தான் இப்போ பார்க்குறேன். பே பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வீக்கெண்டுன்றபடியாக நிறைய லைனப்பில் இருக்கும் போல் இருக்குது. நான் நினைக்கல இன்றைக்கி பே பண்ணுறதுக்கு ஒரு நிறைய 10 கவுண்டர் இருக்கும். அப்படி 10 கவுண்டர்ஸ் இருந்தாலும் பே பண்ணுறதுக்கு லைனில் நிற்கணும். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த COVID-19. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த கவுண்டர் ஃபுல்லாக பார்க்க லைனில் நிற்கிறாங்க. இல்லை செல்ஃப் செக் அவுட் இருக்குது, நாங்களாகவே பே பண்ணிவிட்டு போகலாம். எஸ், அந்த இருக்குது. இப்போ நான் இதால் தான் போகிறேன். நான் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் உங்களோட கலைக்கிறேன். ஓகே, ஒரு மாதிரி கோப்ரோ வாங்கியாச்சு. இந்த பாருங்கள், இதான் பாக்ஸ், நியூ ப்ராடக்ட் இந்த சேனலுக்கு. இதனுடைய ஓப்பன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். ஏன்னா எனக்கும் இது புதுசு, இது பாவிச்சு பார்த்தா தான் எனக்கு தெரியும் இது ஓகேயா இல்லையா, இல்லை எனக்கு இது டூ மச்சாண்டு கூட எனக்கு தெரியலை. ஏன்னா இது ஒரு ஆக்ஷன் கேமரா. கண்டிப்பாக போடுவேன் இது இந்த ஓப்பன் பாக்ஸ். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சேல் போகுது பாருங்கள். இப்போ சேல் போகிற ப்ரைஸ் தான் இது. உங்களுக்கு இதில் பார்க்க தெரியாது. கொஸ்கோவில் மட்டும்தான் இந்த சேல் போகுது. வெளியில் வந்து இது 550, 600, 700 விற்கிறாங்க. கொஸ்கோவில் மட்டும் இப்போ வந்து 399 ப்ளஸ் டேக்ஸ் போகுது. ஸோ அப்படி என்னபடியாக கொஸ்கோவில் வாங்குறது தான் லாபம். இப்போ இந்த ஆஃபருக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் ஆஃபரில் கிடைச்சபடியாக நான் இப்போ ஆஃபரில் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஷாப்பிங் வந்து ஓவர். இனி வீட்டை போகிற டைம். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.